மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படுகிறது. மத்தியில் ஆளும் கட்சியான பாஜகவின் தேர்தல் அறிக்கையை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான குழு தயார் செய்துள்ளது. 27 பேர் கொண்ட அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடம்பெற்றிருந்தார். முதற்கட்ட தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 8:30 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள், இளைஞர்கள், ஏழைகள் மற்றும் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலான அம்சங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தொழில் நகரங்களான திருப்பூர், கோவை மீது பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி என இரட்டை தாக்குதல் நடத்தியவர் பிரதமர் மோடி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். அதிமுகவில் நடந்த அத்தனை மாற்றங்களுக்கும் காரணம் பாஜக தான் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே பழக்கரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா, திருப்பூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிவிடும் எனவும் திருப்பூரை மணிப்பூர் போல் மாற்றி விடுவார்கள் என்றும் விமர்சித்தார். மோடி மறுபடியும் வந்தா இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிடும், நாட்டில் ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிடும், கலவரம் செய்யறது பாஜகவோட டிஎன்ஏலிருந்து ஊறுனது, மக்களை மதிக்காம அதிகாரத்துமில்ல அராஜகங்களும் கலவரமும் செய்கிற பாஜக திருப்பூரை மணிப்பூர் ஆக்கிடுவாங்க. பிரதமரின் ஒட்டுமொத்த பிரச்சாரத்தையும் ராகுலின் ஒரு நாள் வருகை காலி செய்துவிட்டது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். நீங்கெல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? பாகுபலி படம் மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஒரே ஒரு மீட்டிங், டோட்டல் பிஜேபியும் க்ளோஸ். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஓபிஎஸ்ஸின் தர்ம யுத்தம் தொடங்கி தற்போது வரை அதிமுகவில் நடந்த அத்தனை மாற்றங்களையும் பட்டியலிட்ட மு.க.ஸ்டாலின் இவை அனைத்திற்கும் காரணம் பாஜக தான் என விமர்சித்தார். தினகரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையா மாத்தினதும் பாஜக தான். இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலை நிற்க வச்சிருக்கிறதும் பாஜக தான். சசிகலாவை அரசியல் பக்கம் வரக்கூடாதுன்னு தடுத்ததும் பாஜக தான். பழனிசாமியை தனியா நிற்க வச்சதும் பாஜக தான். இப்படி டிவி சீரியல்ல திடீர்னு ஆட்களையும் காட்சிகளையும் மாத்துற மாதிரி சதி நாடகங்கள் அரங்கேற்றிருக்கு பாஜக தலைமை. பாஜகவை எதிர்த்து இபிஎஸ்ஆல் எந்த காலத்திலும் கட்சி நடத்த முடியாது எனவும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். பழனிசாமிக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் தான் பிரச்சனையே தவிர அவருக்கும் மோடி, அமித்ஷாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யார் விசுவாசமான அடிமை என்பதில் தான் வேணும்னா இவங்களுக்குள்ள சண்டையா இருக்கலாம். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வந்த நிறுவனத்தை மிரட்டி பாஜகவினர் குஜராத்தில் தொழில் தொடங்க வைத்ததாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார்.